இப்போ உங்களுடைய மூளையை நாம டெஸ்ட் பண்ண போறோம். இதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். இதோட பேரு ஸ்ட்ரூப் டெஸ்ட். ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஸ்கிரீன்ல சில நிறங்களுடைய கலர்களை நீங்க பார்க்க போறீங்க. அந்த நிறங்களுடைய பேர் வேற மாதிரி இருக்கும், பட் அந்த லெட்டர்ஸோட கலர் வேற கலர்ல இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க, இங்க ரெட் அப்படின்னு எழுதி இருக்கு, பட் ஆனா இந்த எழுத்துக்கள் எல்லோ கலர்ல இருக்கு. இந்த மாதிரி வெவ்வேறு கலர்கள்ல எழுதப்பட்ட கலர்களுடைய பெயர்கள் ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகும். உங்களுடைய வேலை இந்த லெட்டர்ஸோட நிறம் என்ன அப்படிங்கறத பார்த்த உடனேயே சொல்லணும். என்ன எழுதி இருக்கு அப்படிங்கறத சொல்லக்கூடாது, அது என்ன நிறத்துல எழுதி இருக்கு அப்படிங்கிற அந்த நிறத்தோட பேரை எவ்வளவு வேகமா நீங்க சொல்றீங்க அப்படிங்கறது தான் இந்த ஸ்ட்ரூப் டெஸ்ட். அதெல்லாம் இருக்கட்டும், இந்த ஸ்ட்ரூப் டெஸ்ட் எதுக்கு, இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க. முதல்ல இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரூப் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். டோட்டலா 7 கலர்ஸை நாம காமிக்க போறோம். மொத்தமா 7 மார்க். இந்த 7 கலர்ஸை எவ்வளவு வேகமா எவ்வளவு கரெக்டா இந்த லெட்டர்ஸோட கலர்ஸை நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்க அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க். ஸோ டோட்டல் 7 மார்க்ஸ். நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னு பார்க்கலாம். ரெடி? 3, 2, 1. ஓகே, இப்போ உங்களுடைய ஸ்கோர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்ட்ரூப் டெஸ்ட் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நபருடைய செலக்டிவ் அட்டென்ஷனை கணிக்கிறதுக்காக. அதாவது நான் இப்போ இந்த கலர் தான் சொல்ல போறேன் அப்படின்னு உங்களுடைய மைண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை உங்களால சரியா பண்ண முடியுதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட்டை பயன்படுத்துவாங்க. அடுத்தது, கலர்ஸை நீங்க ஸ்கிரீன்ல பார்த்த உடனேயே உங்களுடைய மூளை எவ்வளவு வேகமா அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸிங் ஸ்பீடு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஸ்ட்ரூப் டெஸ்ட்டை பயன்படுத்துவாங்க. இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த டெஸ்ட்டை வச்சு நீங்க ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும், செலக்டிவா இந்த விஷயத்தை நான் கவனிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ண உடனேயே அதுல உங்களுடைய கவனம், அட்டென்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத உங்களுடைய ஸ்கோரை வச்சு நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதோடு உங்களுடைய பிரெயினோட ப்ராசஸிங் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்கு, பார்த்த உடனே டக்குன்னு என்னால சொல்ல முடியுதா, இல்ல லேட் ஆகுதா, இல்ல தப்பா சொல்றேனா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. உங்க மூளையோட ப்ராசஸிங் ஸ்பீட், அட்டென்ஷன், ஃபோக்கஸ் இது எல்லாத்தையுமே அதிகப்படுத்தணும். சிம்பிளா உங்களுடைய பிரெயினோட பவரை நீங்க அதிகப்படுத்துறதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 12 விஷயங்கள் என்ன அப்படிங்கறத நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. சரி, அந்த 12 விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாங்களா? முதலாவது, ட்ரெயின் யுவர் பிரெயின். உங்களுடைய உடம்போ, உங்களுடைய மனசோ, உங்களுடைய மூளையோ இது எல்லாமே மாறக்கூடிய தன்மை கொண்டது. அதாவது நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்களோ அதற்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே அடாப்ட் ஆயிக்கும். உங்களுடைய உடம்புக்கு நீங்க பயிற்சி கொடுக்க எப்படி அந்த பயிற்சிக்கு அதை அடாப்ட் ஆகி இது வரைக்கும் ஒரு உடம்பை வச்சு செய்ய முடியாத விஷயங்கள் கூட பயிற்சியை கொடுத்து அதை கண்டிஷன் பண்ணி அந்த வேலையை எப்படி நம்ம செய்ய வைக்கிறோமோ அதே மாதிரி உங்களுடைய மூளையையும் நீங்க எப்படி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது நீங்க எப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய மூளை உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகி இருக்கு. ஃபார்முலா 1 ரேஸ் கார் டிரைவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ரியாக்ஷன் டைமை அதிகப்படுத்துறதுக்காக அவங்க பயிற்சி எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய ரியாக்ஷன் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் இருக்கும். இதை புரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணம் பார்க்கலாம். நீங்க தெரியாம என்னைக்காச்சும் ஒரு நாள் சூடான ஒரு தோசைக்கல் மேல நீங்க கை வச்சிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வலியை நீங்க உணர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப வேகமா அந்த சூடான ஆப்ஜெக்ட்ல இருந்து நீங்க கையை வெளியே எடுப்பீங்க இல்லையா? அந்த அளவுக்கு ரியாக்ஷன் டைம் ஃபார்முலா 1 டிரைவர்ஸ் கிட்ட இருக்கும். இதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் டைமை அதிகப்படுத்துற மாதிரி அவங்க பயிற்சிகள் எடுத்துக்குவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃபார்முலா 1 கார்களை பொறுத்த வரைக்கும் அது அதிவேகமா ஓடக்கூடியது. அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா ட்ராக் ரேஸ் தகுந்த மாதிரியும் மற்ற வெஹிக்கிள்ஸ்னுடைய மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ணி ஆகணும். அந்த ரியாக்ஷன் டைமை சாதாரண ஒரு நபர்னால கொடுக்க முடியாது. அதுக்குன்னு தனியா பயிற்சிகள் எடுத்து தான் அந்த அளவுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் டைமை அதிகப்படுத்திட முடியும். இந்த உதாரணத்தை நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா, ஒரு இன்டென்ஸான ரியாக்ஷன் டைமுக்கு ஃபார்முலா 1 டிரைவர்கள் பயிற்சி கொடுத்து அவங்களுடைய ரியாக்ஷன் டைமை அதிகப்படுத்துறாங்க. அட் த சேம் டைம் நாம அந்த அளவுக்கெல்லாம் பயிற்சி பண்ண வேண்டாம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில
நாம ஃபோக்கஸ் பண்றதுக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்க்கிறதுக்கும் நம்முடைய மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கும் சரியான டெசிஷன்ஸை எடுக்கிறதுக்கும் நம்முடைய மூளைக்கு நாமளே பயிற்சிகளை கொடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு சில விளையாட்டுகளை விளையாடுறதன் மூலமா உங்களுடைய பிரெயினை நீங்க ட்ரெயின் பண்ண முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் செஸ் விளையாடுறதன் மூலமா ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி நாம திங்க் பண்றது அப்படிங்கிற விஷயத்தை கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தான் அந்த விளையாட்டை உருவாக்கி இருக்கிறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களோட கெரியர், உங்களுடைய லைஃப்ல நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு உங்களுடைய மனசையும் மூளையையும் என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான பயிற்சிகளை நீங்க ப்ராப்பரா எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மூளைக்கும் நீங்க பயிற்சி கொடுத்து அதனுடைய பலத்தை நீங்க அதிகரிக்க முடியும். நம்பர் 2, ப்ராப்பர் ஸ்லீப். நம்ம ஊர்ல ஒரு ஆபீஸ்ல ஒரு ஆள் வந்து தூங்கிட்டாரு அப்படின்னா அவரை நம்ம என்ன சொல்லுவோம்? தூங்கு மூஞ்சின்னு சொல்லுவோம், சோம்பேறின்னு சொல்லுவோம். ஆனா ஜப்பான்ல அவங்களுடைய வேலை நேரத்துல தூங்குறாங்க அப்படின்னா, அதாவது அந்த தூக்கம்ங்கிறது முழு தூக்கம் கிடையாது, இட்ஸ் அ பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குட்டி தூக்கம். அந்த மாதிரி குட்டி தூக்கம் போடுறத ஜப்பானியர்கள் ஊக்குவிக்கிறாங்க. அங்க இது ஒரு தவறான விஷயம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு குட்டி தூக்கம் உங்களுடைய மூளையை பூஸ்ட் அப் பண்ணும், திரும்ப நீங்க உங்களுடைய வேலையை எஃபெக்டிவா செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடு உங்களுக்கு சரியான ஒரு தூக்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பிரெயினோட ப்ராசஸிங் ஸ்பீட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். Why we sleep அப்படிங்கிற புத்தகத்துல இந்த கருத்துக்களை ரொம்ப டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நீங்க சரியா உங்களுடைய உடம்புக்கு தேவையான தூக்கத்தை கொடுக்கறதன் மூலமா மட்டும்தான் உங்களுடைய மூளையை நீங்க சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியும். ஸோ ப்ராப்பர் ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நண்பர்களே, உங்களுடைய மூளையினுடைய ஆற்றலை அதிகரிக்க நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய வீடியோவினுடைய ஸ்பான்சர் குக்கு எஃப்எம் பத்தின சில வார்த்தைகள். மூளையின் ஆற்றலை அதிகரிக்கிறத பத்தி நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய நினைவாற்றலை நீங்க அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா, ஞாபக சக்தியை வளர்ப்பது எப்படி அப்படின்னு ஒரு புத்தகம் குக்கு எஃப்எம்ல இருக்கு. இதோட ஃபுல் புக் ஆடியோ சம்மரி சூப்பர்பான குவாலிட்டியில அவைலபிளா இருக்கு. இந்த புத்தகத்தின் மூலமா உங்களுடைய மெமரி பவரை எப்படி பூஸ்ட் அப் பண்றது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். குக்கு எஃப்எம்ல ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் கேட்கறது மட்டும் இல்லாம கேட்கிற ஆடியோவோட ஸ்பீடை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதுலயே உங்களுக்கு தேவைப்பட்டா நோட்ஸ் எடுத்துக்க முடியும். அதோடு ஒவ்வொரு மாசமும் 20க்கு அதிகமான புத்தகங்கள் அண்ட் புக் சம்மரிஸ் இவங்க ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குக்கு எஃப்எம்மோட சப்ஸ்கிரிப்ஷனை மந்த்லி ஆர் ஆனுவலி 30% டிஸ்கவுண்ட்ல நீங்க பெற முடியும். அதாவது ஸ்டார்டிங்ல 69 ரூபாயிலிருந்து குக்கு எஃப்எம் உங்களுடைய ஜேர்னியை நீங்க ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த ஆஃபரை பெறுவதற்கு ELT30 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்துங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நம்பர் 3, எம்ப்ரேஸ் த சேஞ்ச். நம்முடைய வாழ்க்கையிலையோ பிசினஸ்லயோ கெரியர்ல எல்லாத்துலயுமே மாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நாம என்னைக்கு மாறுவதற்கு தயாரா இல்லையோ அன்னைக்கு நம்மளுடைய மூளையினுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவோ அல்லது அதை விட குறைய தொடங்கும். நீங்க என்னைக்கு ஒரு புதுவிதமான என்விரான்மெண்ட், ஒரு புதுவிதமான சிச்சுவேஷனுக்குள்ள போனீங்களோ அப்போ நீங்க புது புது விஷயங்களை கத்துக்க ஆரம்பிச்சீங்க. என்னைக்கு நீங்க ஒரே விஷயத்த தொடர்ச்சியா செஞ்சு நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு பழக்கமாகிட்டீங்களோ அன்னைக்கு நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதையும் கத்துக்கிறதையும் நிப்பாட்டிட்டீங்க. உங்க லைஃப்ல மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அதை ஏத்துக்கிட்டு மாறி அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அதை செய்யறதுக்கு நீங்க தயாராகிட்டீங்க அப்படின்னா, மாறித்தான் ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஒரு கட்டாயம் ஏற்படுறதுனால உங்களுடைய மூளை புது புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு அதனுடைய கெப்பாசிட்டியை அதிகப்படுத்திக்கும். நம்பர் 4, எக்ஸசைஸ் மோர். உங்களுடைய உடம்புக்கு நீங்க பயிற்சி கொடுக்கறதன் மூலமா உங்களுடைய மூளையினுடைய ஆற்றலை நீங்க அதிகரிக்க முடியும். மூளை அப்படிங்கிறது எல்லா உள்ளுறுப்புகள் மாதிரி அதுவும் ஒரு உள்ளுறுப்பு தான். அதுக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு கிடைச்சதுன்னா மட்டும்தான் அது தொடர்ச்சியா எஃபிஷியன்ட்டா வேலை செய்யும். அதுக்கு உடற்பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நம்பர் 5, ரிப்பீட் டு லேர்ன் எனிதிங். நீங்க ஒரு புதுசா ஒரு விஷயத்தை கத்துக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அதை கத்து முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துல நீங்க இது வரைக்கும் என்ன மொத்தமா கத்துக்கிட்டீங்களோ அதுல ஒரு 30% உங்களுக்கு மறந்து போயிடுமா? நம்ம எல்லாருமே நிறைய கத்துக்கிறோம். ஆனா அது எல்லாமே நம்மளுடைய ஞாபகத்துல நினைவுல இருக்கிறது இல்ல. அது நினைவுல இருக்கணும் அப்படின்னா அந்த விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்க ரிப்பீட் பண்ணணும். உதாரணத்துக்கு அது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா நீங்க திரும்ப அதை ரீகால் பண்றதன் மூலமா, அதை பத்தி ஒரு டிஸ்கஸ் பண்றதன் மூலமா, திரும்ப அதை பத்தி லேர்ன் பண்றதன் மூலமா, அதை பத்தி யோசிக்கிறதன் மூலமா நீங்க அதிக அளவு இன்ஃபர்மேஷனை மறக்காம ஞாபகம் வச்சுக்க முடியும். இதுவே அது ஒரு ஸ்கில்ட் ரிலேட்டடான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை செஞ்சு பார்க்கறதன் மூலமாக மறக்காம
முடிக்காம அந்த ஸ்கில்ஸை நீங்க மேலும் மேலும் மெருகேற்றிக்கிட்டே போவீங்க. நம்பர் 6, சோஷியலைஸ். சேப்பியன்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த உலகத்துல எக்கச்சக்கமான உயிரினங்கள் இருக்கு. மனிதனை விட பலம் அதிகம் கொண்ட மிருகங்கள் கூட இருக்கு. ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்தை அதிகமா டாமினேட் பண்றது யாரு அப்படின்னா மனிதர்களாகிய நாம தான். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய மூளையினுடைய திறன் அதிகம். அது ரொம்ப பெருசு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியலைஸ் பண்றது, மற்றவங்களோடு ஒன்னா கலந்து செயலாற்றக்கூடிய திறன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு இடத்துல ஒரு 100 நாய்கள் ஒன்னா கூடி இருக்கு. அதுல ஒரு நாய் மட்டும் மிச்சம் இருக்கிற 99 நாய்களுக்கு ஒரு விஷயத்தை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த 99 நாய்களும் அந்த ஒரு நாய் சொன்ன அந்த கமெண்ட்டை ஃபாலோ பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி மிருகங்களால நடந்துக்க முடியாது. ஆனா இதுவே ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனத்துக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரு. அந்த தலைவர் அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய எல்லாருக்கும் ஒரு கட்டளையை கொடுக்கிறாரு. இவங்க எல்லாரும் அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறாங்க. இந்த சோஷியலைஸ் பண்ணக்கூடிய இந்த திறன் தான் நாம இந்த உலகத்தை டாமினேட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு காரணம். சோ இந்த சோஷியலைஸ் பண்ணக்கூடிய இந்த ஸ்கில்ல நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மூளையினுடைய ஆற்றலை நீங்க அதிகப்படுத்த முடியும். சோஷியலைசிங் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். மற்ற மனிதர்களோடு ஒன்னா இணைஞ்சு நாம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது தான் சோஷியலைசிங். உதாரணத்துக்கு உங்களுடைய தலைமை பண்பை வளர்த்துக்கிறது, பேச்சாற்றலை அதிகரிக்கிறது, பேச்சு சம்பந்தப்பட்ட திறன்களை வளர்க்கிறது, உதாரணத்துக்கு நெகோசியேஷன், இது மாதிரியான ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணி மற்றவர்களோடு இந்த ஸ்கில்ஸை நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் கெப்பாசிட்டி அதிகரிக்கும். நம்பர் 7, அவாய்ட் மல்டிடாஸ்கிங். மல்டிடாஸ்கிங் அப்படின்னா ஒரு வேலையை முழுசா செஞ்சு முடிக்காம அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு உள்ளேயே பலவிதமான வேலைகளை ஒன்னா இணைச்சு எல்லா வேலைகளையும் ஒட்டுக்கா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. நீங்க மல்டி டாஸ்கிங்ல ஈடுபடும் போது உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, செயல்திறன் அப்படிங்கிறது 40% குறைஞ்சிடுமா. சோ நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான வேலையில ஈடுபடுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த வேலையை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மற்ற வேலைகள்ல ஈடுபடுங்க. பிகாஸ் நம்ம 4 விதமான வேலைகள்ல ஈடுபட்டு அந்த 4 விதமான வேலைகளுக்கு அதிகமான நேரத்தை டைம் வேஸ்ட் பண்றதை விட ஒவ்வொரு வேலையா செஞ்சு முடிச்சு டைம் மிச்சப்படுத்துறது தான் புத்திசாலித்தனம். மல்டி டாஸ்கிங்ல நீங்க ஈடுபடும் போது உங்களுடைய மூளை ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலா அதனுடைய போக்கஸை மாத்திக்கிட்டே இருக்கும். அதனால அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். நம்பர் 8, இம்ப்ரூவ் கான்சென்ட்ரேஷன். இலான் மஸ்கோட டைம் பிளாக்கிங் மெத்தடை பத்தி நம்ம ஏற்கனவே வீடியோஸ்ல பார்த்திருக்கிறோம். டைம் பிளாக்கிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அதை இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நான் அதற்காக கவனம் கொடுக்க போறேன், இந்த நேரம் ஃபுல்லா அந்த ஒரு வேலைக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைமை ஒரு பர்டிகுலர் வேலைக்காக ஒதுக்குறது தான் டைம் பிளாக்கிங் மெத்தட். இதை இலான் மஸ்க் அவருடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல அந்த ஒரு வேலையில மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம், கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த வேலையை பத்தி முழுசா அவங்களால திங்க் பண்ண முடியுது. அந்த வேலை சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கிரியேட் பண்ண முடியுது. நல்ல ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுனால தொடர்ச்சியா அந்த ப்ராஜெக்டை அவங்களால கொண்டு போகவும் முடியுது. நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது, நம்முடைய கவனம் அப்படிங்கிறது செதறிக்கிட்டே இருக்கிறதுனால, ஒவ்வொரு வேலையை பத்தி நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நாம அந்த வேலையை எஃபெக்டிவா செஞ்சு முடிக்கிறது இல்ல. பெரும்பாலான நபர்கள் ஓவர் திங்கிங், நடக்காத விஷயங்களை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான செயல்கள் மூலமாகவும் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷனை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பதிலா இப்ப நீங்க எந்த ஒரு வேலையை செஞ்சா உங்களுடைய லைஃபை நீங்க இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அல்லது உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியுமோ அந்த டாஸ்க்ல உங்களுடைய முழு கான்சென்ட்ரேஷனை கொடுத்து வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம டீப் ஒர்க் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்பர் 9, கெட் ரிட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ். நீங்க ஒரு வீடியோ கேம் விளையாடுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க அந்த கேமை வின் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய முழு கவனம் அந்த கேம்ல மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கணும். ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா அந்த கேமை நீங்க கண்டினியூவா விளையாட முடியாது. உதாரணத்துக்கு நீங்க கேம் விளையாண்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தங்க உங்களை கூப்பிடுறாங்க அல்லது அவங்க கூட நீங்க பேசணும் அப்படின்னா அந்த கேமை நீங்க லூஸ் பண்ணிடுவீங்க. சோ இதே விஷயம் தான் ஸ்டடீஸுக்கும் சரி அல்லது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையில நீங்க ஈடுபட்டு இருக்கும் போதும் சரி, உங்களுடைய முழு கவனம் அதுல இருக்கணும். கான்ஃப்ளிக்ட நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னா உங்களால அந்த டாஸ்கை கம்ப்ளீட்டா செய்ய முடியாது. சோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இந்த கான்ஃப்ளிக்ட், இது எல்லாமே நீங்க ரொம்ப தீவிரமா ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கும் போது அவாய்ட் பண்ணிடுங்க. நம்பர் 10, கிவ் யுவர் செல்ஃப் எ பர்பஸ். விக்டர் பிராங்கிள் A Man's Search for Meaning அப்படிங்கிற புத்தகத்தினுடைய ஆசிரியர். இவரு ஹிட்லருடைய வதை கூடங்கள்ல இருந்து அங்க நடக்கிற கஷ்ட
கஷ்டங்களை கொடுமைகளை எல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் தான் இந்த புத்தகத்தையே எழுதியிருக்கிறாரு. ஒரு மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா அவனுக்கு நோக்கம், பர்பஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. நீங்க ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்க எஃபெக்டிவா பண்ணணும்னா உங்களுக்கு பர்பஸ் தேவைப்படுது. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் வெறுமனே உங்களுடைய அன்றாட தேவைகள், பண தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் எல்லாம் தேவையில்லை. இதுக்கு நோக்கமும் இல்லை. ஆனா வேற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ் இருக்கு, நோக்கம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதே பிசினஸ நீங்க வேற மாதிரி பண்ணுவீங்க. நீங்க எதை செய்றீங்களோ அதை ஏன் செய்றீங்க, எதற்காக செய்றீங்க, அதை எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற இந்த 3 கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. இந்த பதில்கள் ஸ்ட்ராங்கானதாக, ஆழமானதாக, பர்சனலா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேற லெவலுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. நம்பர் 11, லிசன் டு மியூசிக். ஒவ்வொரு தொன்மையான கலாச்சாரங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இசை அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம இருக்கவே இருக்காது. மொழிகளும் இசை கருவிகளும் மாறலாம், ஆனா இந்த இசை அப்படிங்கறது மட்டும் எல்லாத்துக்கும், எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதாக இருக்கும். மியூசிக் கேட்கறதன் மூலமா உங்களுடைய பிரெயினோட எஃபெக்டிவ்னஸ் அதிகரிக்க முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஜிம்ல ஒருத்தங்க உடற்பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மோட்டிவேட் பண்ணக்கூடிய அப்பீட் சாங்கை பிளே பண்ணோம் அப்படின்னா அவர்னால இன்னும் அதிகமா ஒர்க் அவுட் பண்ண முடியும். வேலை செய்யும் போது பாட்டு பாடிக்கிட்டே ஒர்க் அவுட் பண்ணனா அலுப்பு தெரியாதுங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுதான் மியூசிக்கு இருக்கக்கூடிய பவர். எஸ்பெஷலி கிளாசிக்கல் மியூசிக்ஸ் கேட்கறதன் மூலமா உங்களுடைய பிரெயினோட செயல்திறனை அதிகரிக்க முடியும். உங்களுடைய மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு ஃபோக்கஸையும் அதிகப்படுத்த முடியும். ஸோ மியூசிக் கேட்கறதன் மூலமா உங்களுடைய பிரெயினோட கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்பர் 12, ஈட் ஹெல்தி டயட். நல்ல உணவுகளை சாப்பிட்டாதான் உங்களுடைய மூளை அப்படிங்கிறது நல்லா செயல்படும். அதுவும் ஒரு உறுப்பு தான். அதுக்கு தேவையான எனர்ஜி, அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டின் மூலமாகவும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற என்விரான்மெண்ட் மூலமாகவும் தான் கொடுக்கப்படுது. ஸோ இதை நீங்க சரியா கொடுத்தா மட்டும்தான் அது சரியா இயங்கும். அதிகப்படியான ஜங்க் ஃபுட்டையும் உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நீங்க அதிகமா எடுத்துக்கும் போது மூளையினுடைய செயல்திறன் குறைய ஆரம்பிக்கும். நண்பர்களே, ஐ ஹோப் இந்த கருத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும், அட் த சேம் டைம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதுல எது உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த கருத்தை எடுத்து அதை எப்படி அதிகப்படுத்துவது, அதை எப்படி ஃபாலோ பண்றதுன்னு யோசிங்க. உங்களுடைய பிரெயினோட கெப்பாசிட்டியை நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம்.